நேற்று ஒரு மிகப்பெரிய ஊடகம், அகில இந்திய ஊடகம், நேஷனல் மீடியா ஒரு கான்க்ளேவ் நடத்தியிருக்காங்க. தலைவர்களுடனான ஒரு சந்திப்பு, ஒரு உரையாடல். முதலமைச்சர் பங்கேற்றிருக்கிறார், துணை முதலமைச்சர் பங்கேற்றிருக்கிறார். முதலமைச்சர் இத்தனைக்கும் தென் மாவட்டங்கள்ல சுற்றுப்பயணம் நேற்று இன்றும். அப்படிப்பட்ட ஒரு ஷெட்யூல் இருந்தும் அந்த நிகழ்ச்சியில போய் பங்கேற்றிருக்கிறார். எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி பங்கேற்றிருக்கிறார். கருத்து முரண் இருந்தாலும் இன்றைக்கு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் பாஜகவினுடைய தலைவர்களில் ஒருவரான ஹெச் ராஜா. அவர் எந்த நிகழ்ச்சியில பங்கேற்றார்னா அந்த நிகழ்ச்சியில பங்கேற்று அங்கேதான் உடல்நலக்குறைவு ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அப்போ உடல்நலக்குறைவு ஏற்படக்கூடிய அளவுக்கு ஒரு நிலைமையில இருக்கும் போது கூட அந்த நிகழ்ச்சியில போய் அவர் பங்கேற்றிருக்கிறார். ஒரு அரசியல் கட்சி, ஒரு அரசியல் தலைவர்கள் ஊடகங்கள் வைக்கக்கூடிய கேள்விகளை எதிர்கொள்ள வேண்டும். அவர்கள் முன்வைக்கக்கூடிய வாதங்களுக்கு பதில் சொல்ல வேண்டும். ஊடகங்களின் வழியே மக்களை சந்திக்க வேண்டும். மக்களின் பிரதிநிதியாக நின்றுதான் ஊடகங்கள் கேள்விகளை அடுக்குகிறார்கள். அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்வது என்பது ஜனநாயகத்தின் ஒரு வடிவம். ஜனநாயகத்திற்கே விரோதமான கட்சி பாஜக. அந்த கட்சியை சார்ந்தவர்கள் கூட அந்த ஜனநாயக வடிவத்திற்குள்ள நின்று பதில் சொல்றாங்க. அப்படி பதில் சொல்ல போன இடத்துலதான் ஹெச் ராஜா உடல் நலக்குறைவு ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காரு பார்க்கிறோம். அப்போ இப்படித்தான் எல்லா கட்சிகளும் ஊடகங்களை சந்திக்கிறார்கள். ஆனால் விஜய் மட்டும் என்ன செஞ்சிருக்காருன்னா, நீங்க நடத்துற இடத்துக்கு நான் வரமாட்டேன், வழக்கம் போல பனையூருக்கு வாங்க. எப்படி கரூரில் 41 பேர் பலியாகி தங்களுடைய இரத்த உறவுகளை பறிகொடுத்த அந்த துயரத்தில் இருந்த மக்களை போய் பார்ப்பதற்கு பதிலாக தன்னுடைய இடத்திற்கு வர வைத்து பார்த்தாரோ, எப்படி போராட்டம் நடத்தி கொண்டிருந்த மக்களை போராடும் இடத்திற்கு போய் பார்க்காமல் தன்னுடைய இடத்திற்கு வர வைத்து பார்த்தாரோ, அப்படியே ஊடகத்தை, நேஷனல் மீடியாவையும் தன்னுடைய வீட்டுக்கு வர வைத்து ஒரு நேர்காணல் கொடுத்ததா சொல்றாங்க. அதுவும் அது விஷுவல் மீடியா, காட்சி ஊடகம். காட்சி ஊடகத்துல பதிவு தானே செய்வாங்க, கேமராவை வச்சு பேட்டி எடுப்பாங்க, அதுதானே பார்த்திருக்கோம். ஆனா இன்றைக்கு காட்சி ஊடகத்தை சார்ந்தவர்கள் அவரை போய் பேட்டி எடுத்ததாக அச்சு ஊடகத்துல வருது. இப்படிலாம் அவர் சொன்னாரா, இவங்க அதை கேட்டாங்களா, அதை இவங்க நமக்கு சொல்றாங்களா? இப்படி ஒரு பேட்டிய உலகத்துல எந்த நாட்டிலும் பார்த்ததில்லை, எங்கும் பார்த்ததில்லை. இப்பவே ஒரு நேஷனல் மீடியாவால கூட அவரை அணுக முடியவில்லை என்றால் நாளைக்கு மக்கள் எப்படி அணுக முடியும்? மக்கள் பிரதிநிதிகள் எப்படி அணுக முடியும்? ஊடகங்கள் எப்படி அணுக முடியும்? இன்றைக்கு இருக்கிற முதலமைச்சர் அப்படி ஒரு இரும்பு கோட்டைக்குள் உட்கார்ந்து இருக்கிறாரா?